சூப்பர் ப்ரோ. மேட்ச் இந்தியா ஜீதேகா 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 இந்தியா ஜீதேகா. ஜெயிச்சிட்டோம்ல. சரியான ஹாப்பி தான் போல. ஆனா என்ன ப்ரோ ஒன் சைடா போச்சு. நானும் சரி ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி நியூசிலாந்து கொஞ்சமா டஃப் கொடுப்பானுங்க. நான் சொன்னேனா நேத்து நான் வந்து மேட்ச் முன்னாலே சொன்னேனா வாங்கிட்ட. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தவிர எந்த டீம் வந்தாலும் ஒன் சைடுன்னு. இங்கிலாந்து கொடுத்த அளவுக்கு கூட டஃப் ஃபைட் கொடுக்கலையே. கரெக்ட் தான். சரி இவனுங்கிட்ட ரெண்டு ஓபனர் மட்டும் தான். அப்புறம் நியூசிலாண்டின் பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு 8ல விளையாடுறான். நியூசிலாந்தின் பென் ஸ்டோக்ஸ் அவங்க எல்லாம் முன்னாடி இறக்கிட்டு இருக்கணும். தெம்பு தெரியுது. கடைசியில அவன் பவுலிங்லயே 200, அதாவது ஜிம்மி நீச மட்டும் போடலினா அந்த மேட்ச் மாத்தலினா 250 290 போயிருக்கும். 250க்குள்ள சுட்டினது காரணமே ஜிம்மி நீசம். சாண்ட்னர் விளையாண்ட இடத்துல ஜிம்மி விளையாண்டு இருந்தா பிரஷர் தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா பிரஷர் அப்சர்வ் பண்ணி விளையாடுற பிளேயர். நான் வந்து தெளிவா உங்ககிட்ட சொல்றேன், ஃபின்னால நவுட் ஆனா பாத்தீங்களா அப்பவே மேட்ச் முடிஞ்சு. பிரஷரை இவங்களுக்கு வாங்கி விளையாடுற பிளேயர் இல்ல ப்ரோ. ஒரே ஒரு பிளேயர் கூட இல்ல. அதே மாதிரி பவுலிங்ல கேப்டன்சி ஏறாரு பூராமே கேப்டன்சி ஏறாரு. சாண்டர் என்னதான் வந்து இங்க வந்து ஒரு டெஸ்ட் இது T20 சீரிஸ் விளையாண்டு என்னதான் பண்ணான்னு தெரியல. ஒரு எப்படி சொல்றது, கிளென் பிலிப்ஸ் 2வது ஓவர் போட்டானா 5 ரன் ஊத்தான். அதுக்கப்புறம் நீ அவனை எப்ப எத்தனை வந்த எத்தனே வரல. நான் ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுக்கிறான். அடுத்து 2 ஓவர் மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்து அப்புறம் ரச்சின் ரவீந்திரா எத்தனை வர. எதுக்கு உன்னுடைய பெஸ்ட் பவுலரா இந்த டோர்னமெண்ட் ரச்சின் ரவீந்திரா என்ன பண்ற நீ மொத்தமா. அதாவது அவன் மைண்ட்லயே தோத்துட்டான். அவ்வளவுதான் ஹாப்பி. சஞ்சு சாம்சன் ஹாட்ரிக் 50 தலைவன் வந்து அஷ்தீப் சஞ்சு. அதான் அஷ்தீப் சஞ்சு முக்கியமான பிளேயர்ஸ்னா யாரு? சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான். சஞ்சு சாம்சன், சிவம் டூபே. பாத்தீங்களா இல்ல, சிவம் டூபே வந்து கிட்டத்தட்ட 100% வந்து ஃபைனல் ஆடி வின்னிங் பர்சன்டேஜ். ஹேசில்வுட் ஸ்டார் கூட இல்ல. இவங்க 2 பேரே வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல தோத்துட்டாங்க. தலைவன் 100%. அதாவது அஷ்தீப் சஞ்சு வீடியோ விடுறாங்க, ஜஸ்டிஸ் மில்கயா அப்படின்னு. ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சா சஞ்சுக்கு. சூப்பர் ப்ரோவா. அதுதான். ஆமா, என்ன நேத்து அஸ்வின் ஏதோ சொன்னீங்களே தூபேக்கு வீடியோ போட்டாரு. தூபேக்கு வந்துட்டு எங்க பால் போடணும், நான் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு போட்டு வச்சிருக்காரு. அண்ணா எல்லாம் பண்ணீங்களே, அவன் எப்ப வருவான்னு தெரியாம போச்சு உங்களுக்கு. தெரியாம பண்ணிட்டீங்களே. நீங்க எல்லாம் சொன்னீங்க, யாருக்கிட்ட சொன்னேன்னு தெரியுமா? பவுலிங்கே போட தெரியாத பசங்க மாதிரி போட்டானுங்க. ஆமா நேத்து. ஆனா ஒஸ்ட்டுங்க நியூசிலாந்து என்ன பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா 2 பேரும் சோக்கர்ஸ் தான். ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் தோணுது. பாவமா தான் இருக்குது நியூசிலாந்து பார்த்தா. ஃபைனல் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபைனலுங்க. 2015 வேர்ல்டு கப் ஃபைனலு, 2019 வேர்ல்டு கப் ஃபைனலு, 2021 T20 ஃபைனலு, 2025 T20 ஃபைனல், சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலும் இந்தியா கிட்ட தோத்தாங்க. எவ்வளவுதான் தோப்பானுங்க பாவம். அவ்வளவுதான். இவனுங்க வந்துட்டு தேராத கேஸ் ஆயிட்டானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலுக்குள்ள வராதுன்னா இவனுங்க ஃபைனல்ல வந்து தோக்குறானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா செமி ஃபைனல்ஸ்லயே தோத்துறானுங்க. இவனுங்க ஃபைனல் வரைக்கும் வந்து தோத்துறானுங்க. எதுக்கு நீ வந்துகிட்டு. நேத்து இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கதல் சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ஒரு 2-3 கண்ட்ரில இருந்து. பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 பேரும் ஐயோ அப்பாட அடிச்சு நிற்பானுங்க. இந்நேரம் எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. வெஸ்ட் இண்டீஸ்ல தோத்துறன்னு நினைச்சானுங்க, தோக்கல. இங்கிலாந்துல தோத்துறன்னு நினைச்சானுங்க, தோக்கல. ஃபைனல்லையாவது தோக்குன்னு நினைச்சானுங்க. இப்படி பண்ணிக்கலடான்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்ல ஒரு ஆறா, ஃபைனல் ஸ்டார்டிங்ல ஒரு ஆறா இருந்துச்சு பாருங்க. அப்படி ரோஹித் சர்மாவும் தோனி அந்த கப்பை பிடிச்சின்னு வரும். கப்பு குடுக்குற டைம்ல டோனி வரல. தலைவர் ஃபுல்லா இருந்து குத்துட்டு போவானாமா என்ன? ரோஹித் சர்மா கூடாது. நான் இது வரைக்கும் ஒரு ஆறாலஸ் கேப்டனா பார்த்ததே கிடையாது. இதை விட கேவலமான ஒரு கேப்டன் ஆறவே இல்ல அப்படின்ற ஒரு கேப்டனா இருந்தான் தெரியுமா? கையே என்னங்க வேர்ல்டு கப் அடிச்சு குத்துருக்காரு. என்ன நீ சொல்லு? இப்ப வேர்ல்டு கப் அடிச்சுதான் குத்துருக்கான். வேர்ல்டு கப் அடிச்ச தோனியா ஸ்கையா, ரோஹித்தா ஸ்கையா? வேணாம், வேற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுவோம். பண்ணுகிறீங்க மொத்தத்துல இந்த லெஜெண்ட்ஸ் கேட்டகரியில பூந்துட்டாப்ல. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போனாங்க? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல. நீ ஈக்குவலா பேசிக்கிட்டா நீ பெரிய ரவுடியா? நீ பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான்.
ஏன் அவ்வளவு பெரிய கங்கோலியே இன்னும் பெரிய கப் எதுவும் அடிக்க முடியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பெருசா, T20 வேர்ல்டு கப் பெருசா? அதாவது அந்த Bro, காலத்துல சாம்பியன்ஸ் இன்னொன்னு தெரியுமா? சொல்றதை கேளுங்க. தலைவன் அதெல்லாம் விடுங்க. தலைவன் கங்குலிக்குள்ள நீ வந்து சூரியகுமார் கம்பேர் யாதவ பண்ணல. கம்பேரே பண்ண கூடாது. அப்ப கப்பு முக்கியம் இல்லன்றீங்க. அவர் கப்பு இங்க, முக்கியம். சூரியகுமார் இங்க. கப்பு முக்கியம் இல்லன்றீங்க. ஒரு கேப்டன்சி கப்பு முக்கியம் இல்லன்றீங்களா? அதனாலதான் விராட் கோலி ஒன் ஆஃப் தி டெஸ்ட் கேப்டன், பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன். சரி, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கிறேன். கப்பு முக்கியம் இல்ல, ஓகேவா? இது இப்ப இல்ல, நான் இன்னொரு வீடியோ நான் பாத்துக்கிறேன். நீ ஏபிடி சொன்ன வீடியோக்கு நீங்க- வர, நான் அங்க வரவே இல்லையே ப்ரோ. என்ன ப்ரோ? நான் அங்க வேற மாதிரி பேசுவேன், அங்க வேற மாதிரி எப்போ வரணும் அப்போ வருவேன். நீ தானே சொன்ன. இன்னொன்னு இருக்கிறதுலே பெரிய வேர்ல்டு கப்னா இதுதான். வேர்ல்டு கப் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு நிறைய அதிகமான டீம் வந்தது இந்த வேர்ல்டு கப்ல தான். 20 டீம். இப்ப சொல்லுங்க, 20 டீம்ல கப் வச்சிருக்கான். 20 டீம்ல பங்களாதேஷ் இல்ல. என்ன பங்களாதேஷ் இருந்தா அப்படியே அறுத்து அப்படியே கிழிச்சு தள்ளி இருப்பானுங்க. சும்மா அவனுக்கு என்ன நமக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஒரு மீம்ஸ் பாத்துங்க. அது வந்து அரசியல் கண்டென்ட். அது போடலாமா வேணாமான்னு கூட தெரியல. சொல்லுங்க. இருந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு முக்கியமான காரணம் யாரு? ஜின்னா. ஜின்னாவுக்கு பாராட்டு தெரிவிச்சு ஒருத்தர் போஸ்ட் போட்டான். நான் கூட காண்டானேன். அப்புறம் பார்த்தா நீ பிரிச்சதுனாலதான் ஒவ்வொரு வேர்ல்டு கப்லயும் எங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு டேய் வேற லெவல்ராடி. அவ்வளவுதான். அவன வந்து தாளாட்டுங்க, சீராட்டுங்க, பாத்துக்கலாம். அதான் பங்களாதேஷும் வந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கோம் அவனுக்கு. பாவம். சரி, அப்புறம் அபிஷேக் சர்மா பிக் மேட்ச் பிளேயரா? ஆமா, பிக் மேட்ச் கிளிக் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு என்னமா அபிஷேக சஞ்சுவான்னு கேட்டீங்கன்னா சஞ்சு தான். சஞ்சு ஏன்டா இத்தனை நாளா உட்கார வச்சிருந்தீங்க? என்ன மாதிரி இன்னிங்ஸ்? 3 இன்னிங்ஸுமே லைஃப் டைம் இன்னிங்ஸ். அதாவது இந்த 3 இன்னிங்ஸ்ல 3மே நாக் அவுட் மேட்ச், இம்பார்ட்டன்டான மேட்ச். 3ல ஏதோ ஒரு இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஆடி இருந்தா கூட மத்த பிளேயர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அத ஃபைனல் ஆனாலும் சரி, செமிஃபைனல் ஆனாலும் சரி, அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட அந்த மேட்சும் சரி, 3லையுமே இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். சிஎஸ்கே பிளேயர்னால யாரும் பெருசா அவனை தூக்கி கொண்டாடுறது இல்லையோ, நடுறாங்க. பட் நம்ம இதுக்கு மேல சஞ்சு வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ், எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவனை கொண்டாடுறதுக்கு பயங்கராங்களே. இல்ல, அது வந்து ஐபிஎல்ல சண்டை போட்டுக்கலாம். இந்தியான்னு இதுக்கு மேல கரெக்ட். T20ல வரப்போதில்ல. இப்பவே சண்டை ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து அப்ப வந்து நல்லா தக நெறியும். அப்புறம் என்ன, போட்டிக்கு நாங்களும் வரலாமா? அதான் சூப்பர் ப்ரோ. எங்க ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன். சரி, ஐபிஎல்லுக்கு அது தனி வீடியோ போட்டுக்கோ. அவ்வளவுதான். அதாவது ப்ரோ, இதுக்கு மேல சஞ்சு சாம்சன் தான் இன்னொரு நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு T20 ஓபனர் இருக்கணும். நான் கூட ஜிஜி இதோட போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். டெஸ்ட மொத்தமா அழிச்சிட்டான். T20 கப்பா எனக்கு சொன்ன மாதிரி இந்தியன் டீம் T20ல மட்டுமே போக்கஸ் பண்ணி T20ல பெரிய டீம் மாதிரி இருக்கே தவிர ஒன் டேவ்லயோ டெஸ்ட்லயோ எனக்கு என்னமோ என்ன ஒருவேளை ரோஹித் எல்லாம் போயிட்டாங்கன்னா டீம் என்ன ஒன் டே எல்லாம் ஆடுற அளவுக்கு யாரு பிளேயரு? ரோஹித் கோலி எல்லாம் போயிட்டா, சஞ்சு, KL ராகுல், ருத்துராஜ் கெய்க்வாட், இவங்களுக்கு எல்லாம் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ற தன்மை இருக்குதுங்க. பாக்கலாம். நான் என்னமோ சொல்றேன், நீங்க இதுவே வந்துட்டு அபிஷேக் சர்மான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்களால விளையாட முடியும். இஷான் கிஷானால கூட விளையாட பிரஷர் அப்சர்வ் பண்ணி. அதாவது இந்த மேட்ச் பாருங்க, எனக்கு வந்து இன்னமும் கோலி ரோஹித் மாதிரி பார்த்ததுனால கரெக்ட். அது வேணா அந்த ஸ்டாச்சர் வர்றதுக்கு தெரியல, அது பார்த்தாதான் தெரியும். 190+ அடிச்சு விளையாடிட்டு இருந்த சஞ்சுவோட இன்னிங்ஸ் தான் டாப் 3ல ஸ்லோவஸ்ட். அப்புறம் வந்தா பாருங்க, குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்தானா சூரியகுமார், அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டான். சரி, இது எப்படியோ சரி, சூரியகுமார் சரி, நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு வழியா கப் அடிச்சிட்டாங்க. காம்பீர் மேல எவ்வளவு வன்மத்தை கக்கிருந்தோம் நம்ம. இருந்தாலும் ஐசிசி டோர்னமெண்ட் கடைசியா நடந்த அத்தனையுமே வின் பண்ணிட்டாப்ல. அவர் தலைமையில வந்ததெல்லாம் வின். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கூட ஐசிசி டோர்னமெண்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கு முந்தின ஐசிசி டிராபி சாம்பியன்ஷிப் தான் பாதியில வந்தாரு, அதுவும் நக்கிட்டு போச்சு. இது ஆரம்பத்திலே நக்கிடுச்சு. அவ்வளவுதான், பை பை. ஓகே, ஹாப்பி இந்தியா வந்து 3rd டைட்டில், ரெக்கார்டு மேல ரெக்கார்டு, கண்டினியூஸா 2 தடவை வேர்ல்ட் கப் அடிச்ச ரெக்கார்டு. அப்சல்யூட்லி சினிமா. இந்தியா வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ட்வீட் எடு, கொண்டாடு. ஓகே ப்ரோ, அடுத்து ஓகே ஐபிஎல்ல சந்திப்போம் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, விசில் போடுன்னு சொல்லலாமா? விசில் போட தெரியல. விசில் வச்சுக்கணும். அந்த விசில் வச்சு அடிச்சா நம்மள வந்து இதுக்கு மேல கை தட்டுவோம் சிஎஸ்கேக்கு வாங்க ப்ரோ. அதுக்கு விசிலுக்கு வந்து வேற தமிழர்த்த சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சீல்கை கறி, சீழ்கை, மடி சீல்கை, மடக்கு சீழ்கை, மடக்கு சீல்கை இல்ல மடி சீல்கை. சூப்பர் ப்ரோ. நீ சம்பந்தம்லாம் பொலிட்டிக்கல் இணைக்கிற. ஓகே ப்ரோ, ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் இணைச்சாச்சு. ஓகே ப்ரோ, பை பை பை.